ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அபி தமிழ் சமையல். இன்றைக்கி சிக்கன் 65 செய்யலாம். இது 1/4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். ஈரலாம் தனியாக எடுத்துருங்க. ஈரல் போட்டிருக்காங்க. ஈரல் தனியாக எடுத்துடலாம். கறி மட்டும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாம். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க. இதெல்லாம் இருந்தால் இதை எடுத்துடலாம். இது பாருங்கள், இது போல் இருக்கும். எடுத்துடலாம். இதெல்லாம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். அதை இதெல்லாம் கூட எடுத்துருங்க. தோல் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் எடுத்துடலாம். இந்த எலும்புக்குள்ளெல்லாம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எடுத்துருங்க. அது எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிடலாங்க. பாருங்கள், சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பாருங்கள், நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இந்த எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கறி மட்டும் நம்ம மசாலா போட்டுடலாம். மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிட்டோம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இது மிளகு சீரகம் வந்து பொடி பண்ணியிருக்கேன். இது 1 ஸ்பூனு, கரம் மசாலா 2 சிட்டிகை, மஞ்சள் தூள் 2 சிட்டிகை, இது வந்து கேசரி பவுடர் கலருக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது மைதா மாவு 1 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் மொத்தமாக போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வைக்கலாங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுக்கலாம். இது எல்லாம் அப்படியே போட்டு கலந்துட்டு சிக்கன் இதில் போட்டுடலாம். பாருங்கள், நான் எலும்பெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதை நல்லா போட்டு பிசைஞ்சிடுங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் பொறுத்து இதை வறுத்துடலாம். இதை அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்குங்க. நல்லா சூடாகட்டும். பாருங்கள், அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை வறுத்துடலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்குங்க.
தீயை கொஞ்சமாக குறைச்சிக்குங்க, ரொம்ப குறைச்சிடாதீங்க, ஒரு பாதி அளவு குறைச்சிடுங்க. நல்லா வேகட்டாங்க. ஒரு பக்கம் சவந்ததும் இதை திருப்பி போட்டுடலாம். அவங்க ஒரு பக்கம் சவந்துச்சு, அப்படியே திருப்பி போட்டுருங்க. இன்னொரு பக்கமும் நல்லா சவக்கட்டும். இது நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. நம்ம கடையில் மசாலா வாங்கி இதை போட்டு வறுக்கிறதோட நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவை போட்டு செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். தீ அதிகமாக இருந்ததுன்னா சீக்கிரம் செவந்துடும், கறி வேகாது. அதனால தான் பாதி அளவுக்கு குறைச்சி வச்சுடுங்க. இன்னொரு பக்கமும் கலக்கட்டும். பாருங்கள், 2 பக்கமும் செவந்துடுச்சு. இது எடுத்துடலாங்க. இன்னும் கொஞ்சம் போட்டு வச்சு அதை போட்டுடலாம். இதையும் நல்லா செவந்ததும் எடுத்துடலாம். பாருங்கள், சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் எண்ணெய் ரொம்ப இதை கம்மியாக போட்டு வறுத்தேங்க. ஏன்னா இந்த எண்ணெய் நான் யூஸ் பண்ண மாட்டேன், சிக்கன் வறுத்த எண்ணெயை. இது பாருங்கள், இவ்வளோ எண்ணெயும் வேஸ்ட்டு தான். அதனால தான் கொஞ்சமாக போட்டு வறுத்தேன். நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நிறைய போட்டு வறுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.